நேர மாட்ட நக்கர மாடு கெடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானுடா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பீச்சுக்கு போகிறதா நேற்று பிளான் பண்ணேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் எழுந்துட்டேன். என்னை எழுப்பி விட்டது யாருன்னா திலக்கு. அவனுக்கு 4 மணிக்கு மேலே தூக்கம் வராது, அப்படி ஒரு வியாதி இருக்குது அவனுக்கு. ஸோ அவன் தான் என்னை எழுப்பி விட்டான். மற்றவங்களாம் எழுந்தானுங்களாம் தெரியல, போய் தான் பார்க்கணும், வெளியே போய் தான் பார்க்கணும். பார்க்கலாம். இன்றைக்கி பீச்சுக்கு போய் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம், நல்லாயிருக்கும். 5:30 கிளம்பலான்னு சொன்னாங்க. ஃபோனும் வரும்னு சொன்னாங்க, இன்னும் வரவே இல்லை. போமா மட்டுமே தெரியல. போன வாட்டி எழுந்து விட்டு மூஞ்சி மட்டும் கழுவி போயிட்டேன். நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு போகலாம். கிளம்பி வச்சு தான் ட்ரெஸ்ஸு சுமாராக தான் இருக்கும், ரொம்பலாம் நல்லா இருக்கு. கிளம்பியாச்சு. யாராவது சொல்லுங்கள் எங்கே போக போகிறேன்னு. எதுவும் சொல்ல முடியாது, ஓடுறாது, டயர்டாகுது. இது ஒன்று போன வாட்டி நான் பண்ணேன். இப்போ நீ எதனா சொல்லுது. வண்டி எடுத்துட்டோம், அவ்வளோதான். சன்செட் பார்க்க போகிறோம். விடிகால சன்செட் பார்க்குற ஒரே ஆள் இவன் தான். ஜதிக்கு பொண்ணு பார்க்க போகிறோம். சரி வாங்க போகலாம். அவரு இப்போ டெலீட் பண்ணுமா அவருக்கு? நல்லா இல்லைடா, டெலீட் பண்ணுறா. டெலீட்லாம் பண்ண முடியாது, நீ தான் ஹைலைட். எல்லா விளாக்லேயும் எதுனா ஒன்று பண்ணிடுறான், வந்து மாட்டிக்கிறான். நீ பிளான் போட்டு அவன் பண்ணுகிறான். எங்க ஆளு கேமராவுக்கே வர மாட்டாருப்பா. முன்னாடி வா, சொட்டை கிட்டலாம் தெரியுது, கேமராக்குள்ளே வர மாட்டேன் நீனு. டீ கடைக்கு போவோமா? என்னப்பா சொல்லுங்கப்பா, டீ கடைக்கு போவோமா வேணாவா? டீ கடைக்கு போகாது, பொண்ணு போகாது. டீ கடைக்கு போனாதான்ப்பா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்டார்ட் பண்ண முடியும் எல்லாத்தையும். எங்களுக்கு வயிற்ற கலக்குமே. வயிற்ற கலக்குனா பீச்சுக்கு எப்படி போகிறது? பீச்சுக்கு போனாமல் ஓரமாக தான் போகிறோம். ஆனால் வயிறை கிளியர் பண்ணிட்டு தான்ப்பா வரேன், அந்த மாதிரி கிடையாது. வரமாட்டேங்குது காலையில். இல்லைடா, நம்ம லாஸ்ட்டாக போவோம்ல போன பீச்சா? அது ஞாபகம் இருக்கா எங்கே இருக்குது? அதெல்லாம் அது ஈஸியாக பீச்சுன்னு தான் சொல்லுவாங்க. ஏதோ செவரு பக்கத்துலேயே ஒரு குட்டி சந்து போகும். எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, பிரார்த்தனா தேட்டர் இருக்குது தெரியுமா, ஓப்பன் தேட்டரு. தேட்டர் இப்போ இருக்கா தெரியல, ஆனால் அந்த தேட்டர் பக்கத்தில் நம்ம போவோம், ஒரு சந்துக்குள்ள போய் பார்க்கலாம். பயங்கரமாக குளிர்து வேறடா, எப்படா சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சென்னையில் 17லேருந்து மழையா, அதாவது 4லேருந்து. ஜட்டு வேற வந்துச்சானுங்க, ஒரு குட்டு போகுது. வெக்கமே இல்லை சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு. எல்லாம் செஞ்சு என்ன செய்ய போறீங்க? ஆல்ரெடி செஞ்சுட்டீங்களே. ஆல்ரெடி ஜடேஜாவை செஞ்சுட்டீங்க, ரெய்னாவை செஞ்சுட்டீங்க, டூப்ளசிஸை செஞ்சுட்டீங்க. டூப்ளசிஸ்க்குலாம் என்ன பிரச்சனை சொல்லிட்டு நீங்கள் ஆர்சிபிக்கு அனுப்புனீங்க சொல்லு. அதாவது சிஎஸ்கேக்கே பிரச்சனை தான். சிஎஸ்கேவே பிரச்சனை. கேட்டால் ஃபேமிலின்னுவீங்க. சிஎஸ்கே ஃபேமிலி, எல்லோ லவ். எனக்கும் புரிய மாட்டேங்குது. ஃபாரெவர் தளபதினு போட்டுறானுங்க, அப்புறம் எதுக்கு ரிலீஸ்? ஆமாம், இதில் வேற போன சீசன்லாம் வேற தளபதின்ட்டு ஜடேஜாவை ப்ரொமோட் பண்ணிட்டு இப்போ துபாய் தளபதி சொல்லிட்டீங்க கதையா. நீங்கள் டேய் தயவு செஞ்சு இதுதான் பஞ்சாப் மாறுடான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்க. டீம்டா பஞ்சாப். டீ கடை போலாமா? போயிட்டு போலாமா? அது உனக்கு எதுக்கு சொல். சேஸ் பண்ண போயினாங்க. வேற குப்பை வண்டியை சேஸ் பண்ணிருக்கான். குப்பை வண்டி அது இல்லை இல்லையா? குப்பை வண்டி தண்ணி லாரி. அதை பார்த்தா அவனை தண்ணி லாரி மாரி இருக்கா? ஆரம்பம் போட்டு தெரியல. கார்பரேஷன் வண்டி மண்ணு ரோட்டில் மண்ணு கிளீன் பண்ண. டஸ்ட் கிளீன் பண்ணுறா. ஆனால்
மொத்தமாக டஸ்ட்டு தான். எங்கே டஸ்ட்டை க்ளீன் பண்ணுறாங்க? ஆமாம். போயினே இருக்காண்டா. அவனை பிடிச்சா டீ சாப்பிட முடியுமே. அவனை நிப்பாட்டுங்கடா யாராவது ஒருத்தர். அவனை நிப்பாட்டினா நம்ம டீ சாப்பிட முடியும். அவன் பாட்டு போயிட்டு இருக்காண்டா. நீ சேஸ் பண்ணி போ. ஆனால் சாவச்சிடறேன். அங்கே போயிட்டான்டா. அந்த லாரி அடுத்த தண்ணி லாரிக்கா? இந்த லாரி விட்டு அந்த லாரி விட்டு போயிட்டான்டா. அதுக்கு கீழே பார்க்காம விட்டுவேன். சொட்டை மறைக்கிறது எதனா ஐடியா இருந்தால் கமெண்ட் சொட்டை ஏறினே போறீங்க. ஏய் பாட்டு போயிட்டே இருக்கா? டீ கடைக்கு நான் போயிட வரேன்டா. நீங்கள் தானே வர மாட்டேங்கிறீங்க. ஆமாம் வீடியோ எடுங்க நல்லா. சரி டீ கடைக்கு ஏதோ ஒரு கடை இருக்கு. அங்கே அந்த கடை இருந்தாங்க. கை வலி வேற என்ன மட்டும்தானே எடுக்கிறான் வீடியோ ஃபுல்லாக. வீடியோ கேமரா மாத்துங்க கையில இருந்து. வீடியோ ஃபுல்லாக நான் மட்டும் தான் இருப்பேன். சொல்லுங்க அங்கிள் சொல்லுங்க. இது கடையை வந்துச்சுடா. கடையை ஃபோக்கஸ் பண்ணு. கடையை கட்டுறேன். ஜூஸ் கிளப் வந்துட்டோம். ஃபைனலி டீ கடை ரீச் ஆயிடுச்சு. இவங்களை கஷ்டப்பட்டு டீ கடைக்கு கூட்டின்னு வர்றது. அப்பப்போ டீ குடிக்க போகலாமா கேட்டு இவங்களை வெறுப்பேற்றி எப்படியோ கடைசியில் கூட்டின்னு வந்தேன் டீ கடைக்கு. டீ குடிச்சாதான் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ண முடியும். டீ குடிக்கிறோம். காலைல போயிட்டு அப்படியே பாத்ரூம். ஏய் நீ என்னடா சொல்ற? பேசு எதுவுமே சொல்லாம வீடியோ உட்கார வேண்டியதுதான். ஐயா 5 டீ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணு. அது எதுவுமே இல்ல. அவன் அந்த உதட்ட கடிப்பாங்களா? இன்னைக்கு மாப்பிள்ளை மாதிரி கேட்ட போட்டா இல்லையா? நம்ம ஏன் பரபரப்பா இருக்கு காலையில எல்லாம் சரகு காலையில விடிய காத்தால சண்டே காலையில இருந்தாலும் விடிய காலையில சரகு அடைஞ்சுருக்கானுங்கப்பா. சண்டே ஆனவனா எல்லாரும் கை நடுங்குது. காலையில 5:30 மணிலாம் எழுந்து சரக தேர்ந்து இருக்கானுங்க. அவனுக்கே கை நடுங்குது. உனக்கே கை நடுங்குது. 300 ரூபாய் வாங்கிட்டு வந்துக்கிறான். அவன் பண்ணாம எப்படி சொல்றேன். அவன் அன்னைக்கு ஐயோ வாட்சை கட்டு நானும் மறந்துட்டேன். அன்னைக்கு போட்டு வந்துட்டான். இப்படின்றான் யாருன்னா வாட்சை கவனிப்பீங்கன்ட்டு. அவன் வந்து லாஸ்ட் நானே கேட்டா உங்களுக்கு ஆன் பண்ணா போதும். அவனுக்கு தலையை தலை வாட்சை காட்டுங்க. காட்டு அப்பயாச்சும் காட்டு. 300 ரூபாய் பஜார்ல வாங்கினது. யாராவது சொல்லுங்கடி நல்லா இது சொல்லுங்கடி. அவர் எப்படி டீ போடுறாரு எடு. ஏன் டீ போட தெரியாதான் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சு நீ டீ கடை போட்டுரு. நல்ல போட்டோ எடுக்கலாம். பொண்ணு பார்க்க போலான்னா வந்துடுறா. போட போனா வரவே மாட்டேன். போகணும் வர மாட்டேங்கிறானு. ரன்னிங் போலான்றானுங்க. எல்லாமே சொல்றானுங்க. கால் போட ஒருத்தர் எடுக்க மாட்டேங்கிறாரு. எங்களுக்கு சொல்றதோட சரி செய்யற பார்க்கல. சொன்னா நாளைக்கு காலைல போலாமா? டெய்லியும் சொல்றானுங்க. இது வரைக்கும் ஒரு நாள் கால் எடுத்தது இல்லை. சரி அது நீ போன வாரமே சொன்னல. ஓவரா பேசுவான். ஆனா அப்படி இல்ல. அது என்னன்னா தொப்பம் வந்துச்சுன்னு நாள்ல இருந்து போலாமாடா. மெசேஜ் போட மாட்டான். தனியா வந்து எனக்கு கால் பண்ணுவாரு. கால் பண்ணி ரன்னிங்லாம் போறீங்களாடா? நீங்க 2 பேரும் லவர் தானே? எனக்கு வந்து நான் இப்போ அதிகமாக சாப்பிட்டுச்சு. எனக்கு பயம் வந்துடும். அதெல்லாம் குறைய விஷயம் தான். அசால்ட்டா லைட்டா தான் 5 கிலோ தான் இருக்குது. போனுக்கு நாமத்தை போட்டு எது நாட்டு தகர காலையில காலைல எடுத்ததே இல்லை. அவன் கால் பண்ணா காலைல எடுக்கவே மாட்டான். கால் பண்ணி நான் எப்படி இருந்துச்சுன்றானா காலையிலயா விளையாட போன ஒர்க் அவுட் போனேன். கால் பண்ணுச்சியா எடுக்க மாட்டேன். அடுத்த நாள் கேட்டுச்சியா தூங்கிட்டேன்.
ரொம்ப பெருசா இருக்குடா. இது குறைக்கணும். யாரு? சரிப்பா இவன். அவன் நினைக்கவே மாட்டான். அவன் சொல்லுவான், ஆனா நான் நினைச்சா குறைச்சிருவேன் அன்னைக்கு நான் மோஸ்டா ஃபோன் பண்ணிட்டே இருக்கும், சவுண்ட்லாம் கேட்கும், வேணுமே தூங்கிட்டான்னு சொல்லி அது ஈஸியாக சொல்லிடும். அது ஈஸியாக இல்லைதா எடுத்து பார்த்தா இவனா அப்படின்னு சொல்லி சிப்பா அதுல சிப்பா இந்த பக்கம் ரொம்ப நாள் கழிச்சு விளாடுவோம். இதையா கண்ணாடி ஜூம் பண்ணு. என்ன பண்ணுற? என்ன பண்ணுவேன்னு பண்ணுகிறேன். அது மாநிலத்தில் சொல்ற பத்தியா அவங்க அந்த போறடே டீ குடிக்கிறா இப்படியா பாவம் வீடியோ எடுக்க 2 நானும் சக்கரை போட்டு பல்லு வளர்க்கணும். சாப்பிடுவேன் நீ அவ்வளோத்தையும். அவன் தின்னாலும் தின்னுவான். நீ வேற. எங்க அம்மா நேத்து கேக்குறாங்க அந்த வீடியோ பார்த்து, என்னடா அவன் இப்படி சாப்பிடுறான் அப்படின்ட்டு. ஏய் மறுபடியும் நேத்து வச்சு பார்த்தாங்கடா. நம்ம வீடியோ 2வது டைம் பாக்க பெரிய விஷயம் தான். அம்மாக்கு தேங்க்ஸ் தெரியாது. குச்சோன் என்ன இவ்வளவு அது பச்சை இல்ல கேமரா திருப்பினோட அமைதியாயிட்டான். பாட்டு எடு நல்லா மாட்டான். தளபதியை பார்க்க போலாமா? தளபதி வீட்டு பக்கத்துல இருக்கும் நீலாங்கரை. அது நீலாங்கரை இல்ல, அவர் அங்க இருக்காரு. எங்க ஒரு பனையூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டாரு. ஆமா, இங்க இருந்தா ரொம்ப தலை பண்றீங்க. யாரு யாரு நான் இப்போ அந்த வீட கூட பார்த்தது கிடையாது தெரியுமா? அந்த பக்கம் சுத்தி இருக்கேன் காலேஜ் முடிச்சுட்டு. ஆனா இப்போ வரையும் பார்த்தது எனக்கு யாரையும் பார்க்கணும் ஆசைலாம் இல்லை. ஆசைலாம் இல்ல. எனக்கு சில பேரை பார்க்கணும் ஆசை இருக்குன்னா யாருன்னா எனக்கு வந்து காந்தியா காந்தியை பார்க்கலாம் எனக்கு ஆசை இல்லை. வேற யாரு? எனக்கு வந்து ரஜினியை பார்க்கணும் ஆசை இருக்கு. ஆமாம், ரஜினியை வந்து சினிமாக்காகன்ட்டு இல்லை. ஆமாம், ஒரு ஹியூமனாக பிடிக்கும் ரஜினியை. எனக்கு ஹியூமனாகவே விஜய் ரொம்ப எனக்கு உண்மையிலே ஆனால் வந்து ரஜினியை பார்க்கணும் ஆசை வந்து இந்த சொந்த தான் நினைக்கிறேன். நம்ம போக வேண்டியது இல்லைல்ல. ஆமாம், ரஜினியை வந்து அந்த இந்த ஃபேமுக்காகவோ சினிமா ஃபேமுக்காகவோ அதுக்காக பார்க்கணும் ஆசையாக இல்லை. ஜென்ரலாக ஒரு ஹியூமனாக பிடிக்கும். வேறு யார் பார்க்கணும் ஆசை இருக்குது? நிறைய பேர் வீட்டில் இருக்காங்க. ஆனால் வந்து இப்போ திடீர்னு கேட்கவும் எனக்கு ஞாபகம் வரல. எனக்கும் நிறைய பேர் பார்க்கணும். ஆக்டர்லாம் பார்த்தோன்னா ரஜினி தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஜாக்கி சான் ஆசையாக இருக்குது. ஆனால் முடியாது. ஜாக்கி சானும் இருந்தா போய் பாரு. ப்ரூஸ்லியை பார்க்குறேன். ஜாக்கி சானும் அதே மாதிரி தான், மூவிக்காகன்ட்டு கிடையாது. அவர் வந்து ஜான்சினா பார்க்கணும். எனக்கு அந்த பதேசில் பார்க்கணும் ஆசையாக இருக்கார். எனக்கும் ஜாக்கி சானு எது சொல்கிறேன்னா சேம் ரஜினி மாதிரி தான் கேரக்டர். பயங்கர ஹியூமர் இருக்கும். ரியலாகவே ரியல் லைஃப்லேயே பயங்கர ஹியூமர் இருக்கும். ப்ளஸ் வந்து செம்ம டிசிப்ளினான ஆள். அதை அந்த அவங்க கண்ட்ரி அப்படி வளர்த்துருக்காங்க.
அந்த கண்ட்ரி அந்த மாதிரி அவங்க டிசிப்ளினாக அந்த டைமில் நல்லா வளர்ந்துருக்காங்க. நீ சொல்லுவல்ல ஜப்பான் சைனா அவங்களாம் நல்லா இதுவாக இந்த கோயம்புத்தூர் இது ரொம்ப பிடிக்கும். ஆமாம், கோயம்புத்தூர் அவங்க ஸ்லாங்கும் சரி அவங்களோட பழக்கம் சரி நல்லா சூப்பராக அன்பாக இருக்கும் பேசுவாங்க. ஆமாம், எனக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா எனக்கும் வந்து கோயம்புத்தூர் ஈரோடு போகும்போதுலாம் நம்ம அந்த ஒரு லவ் வந்து நல்லா இருந்தது. அது அந்த சின்ன பசங்களுக்கே இருக்கும். அது பேசுறதே அவங்களோட ஸ்லாங்கே வந்து ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஒரு அன்பாக இருந்துச்சு. ஒரு மிரட்டல்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு இதுவே இருக்குது. அன்போட இது பண்ணுவாங்க. ஆமாம், தெரியும். திருச்சிக்கு நம்ம போயிட்டோம், நிறைய டைம் போயிட்டோம். திருச்சி, புதுக்கோட்டை, தேவக்கோட்டை, திருநெல்வேலி ஆப்வியஸாக எங்கள் ஊருன்றதுனால போயிருக்கேன். நாங்களாம் சிங்களம் படிப்போம். சில்ட்ரன்ஸா? நீ சில்ட்ரனா? சாரி, மென் இஸ் a men married. குட் சில்ட்ரன் அவரு. ஆமா, அவனுக்கு புரியாதுடா, அவன்கிட்ட போய் சொல்றேன். ஐயோ பண்றாடா. அவன் தலையை தெரியுற மாதிரி வேணா ஸ்லோவா போங்கடா, ஸ்பீடா போனீங்கன்னா பப்பப்பப்ப டேய் கத்தாத நாயா. இவங்க பண்றத பாரா. டேய் இவனுக்கு நம்பி இப்ப கவுஞ்சஸ்ட் உள்ள போகுது. சிரிப்பா மாட்டான். வந்துட்டோம் சொல்லு. பேக் நாம வந்துட்டோம். ஜதி இந்த பொண்ணு அங்க தனியா போகுது. அப்படில பார்த்தா தலைவர் ஏய் நாம வரது அங்க ஒரு ஜோடிடா. அதே டிஸ்டன்ஸ் இவ்வளவுதான் இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் தெரியல பட்டின பக்கத்துல. உனக்கும் அவங்களுக்குமா இப்படி நடுவில் உட்காந்துருக்குதுங்க. நான் போறேன், நான் இப்படி போறேன். 2 பேரும் கொஞ்சம் கேப்ல உட்காந்துருக்காங்க. இந்த பொண்ணு இந்த டைரக்ஷனை பார்த்த மாதிரி உட்காந்துருக்குது. அவன் பீச்சை பார்த்த மாதிரி உட்காந்துக்கிறான். இப்படி போறேன். இப்படிதான் அந்த ஹெல்மெட்டும் பேக் எடுத்து நடக்க பீச் நான் போய் போறேன். நைட்டு 8 மணிக்கு 9 மணிக்கு எதுக்கு போனேன் ஃபர்ஸ்ட்? நான் சும்மா இப்படி போய் நின்று கேள்றா போறேன். போறேன் ஆபீஸ் முடிச்சு தானே வரேன். ஆபீஸ் முடிச்சு அங்கேயே போனேன். தேடி போயிருக்கான். சரி விடுறா. போனேன் கொஞ்சம் கேப் ரிட்டர்ன் வரேன். இதான் பைக் ஏன்னா பக்கத்துலேயே தான் விட்டுருவேன். கொஞ்சம் தள்ளி தான் ரிட்டர்ன் வரேன். போன வச்சு அடிக்கிறான். நான் பார்த்துட்டு டிராஃபிக் வந்துட்டு சித்திலே வந்துட்டா அது திரும்ப முடியல. பார்த்து நீ பாக்குற முடி நீ போயிடலையா? நிப்பாட்டடா அவ்வளோதான் எடுக்கிறாங்க. சித்திலே வண்டிக்கிட்ட வந்துட்டேன். திருமணல கடலாம் போடுவாங்கல்ல அங்க ஒரு கப்பல் நின்று நான் சிரிக்கிறத பார்த்துட்டு என்னை பார்த்துட்டு வெடி பாரா நம்மளும் அதுக்கு பேசி என்ன ஆளுக்காக தலையை வாரினுக்கிறீங்க? என்ன பண்ணணும்? நான் சொல்றேன். நானும் மண்டை வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஜெதிகிட்ட வந்து அந்த பீச்சு சொன்னால அங்கே எப்படி கிஸ் ஆச்சாங்கன்னு அவனுக்கு வந்து பண்ணி இவன் கூட ஆச்சு. இதெல்லாம் போட்டுறாதீங்க தயவு செஞ்சு. போடுறேன் நாய. இதெல்லாம் போட்டுறாதீங்க தயவு செஞ்சு. காப்பிரைட் தான். அப்படியே போய்
2 3 1 2 3 ஓகேவா 3 சொல்லும் போது கண்ணாடி எடுக்க ஆரம்பிச்சிடும் ஓகேவா 4 and 5 நான் முன்னாடி வந்துடுவேன் ஓகேவா இவ்வளோதான் சிம்பிள்ரா பரதநாட்டியம் ஆடுவாங்களே எப்படி 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சன்ரைஸ் பார்க்கலாம் சன்செட்டை பார்த்துட்டியா? நான் சன்செட்லாம் தெரியாம சொல்லிட்டாங்க. அதே சொல்லுங்க. இன்னைக்கு வந்து ஜதி வந்து சன்செட் பார்த்துறாங்க காலையில் 7 மணிக்கு. திரும்பிட்டான். ஐயோ சாமி வேற வரல ஆனா பாத்துட்டான் சூரியனே வரல. சும்மா வீடியோ எடுத்துருந்தானுங்க. இவரு எடுக்கல இப்படி இப்படின்னு நடக்கிறானுங்க. நீ எடுக்கவே இல்லை வீடியோ. அந்த வீடியோ இருக்கா நடந்தது? எல்லாமே இருக்கு, எல்லாமே vlogல வரும். டாடா பாய் பாய். See you in the next video.